உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம தங்கச்சி தற்கொலை பண்ணிக்க நினைச்சதுக்கு காரணம் அவ மட்டும் கிடையாது, நீயும் தான். நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னெல்லாம் என் கூட பிறந்தவன்னு சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. வீரா வீரா இரு, உன்னை வச்சுக்கிறேன் மொபைல். வீரா 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 நில்லடி. அவ சொல்றதெல்லாம் நம்பாத வீரா. என்கிட்ட பேசாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அவ ஒரு ஃப்ராடடி. அவ பேச்ச கேட்டு என்ன அடிக்கிறியா? ஏ, அவ வாயில இருந்து வர எல்லாமே பொய் தாண்டி. அவ சொல்றத நம்புவ, நான் சொல்றத நம்ப மாட்டியா? வாய மூடிரு. அவ ஃப்ராடு, நீ உண்மை மட்டும் தான் பேசுறியா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? அது எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் மீறி ஒரு படி மேல போய் இவ்ளோ கேவலமான ஒரு வேலை பண்ணிருக்க நீ. உன்னால எப்படி இப்படிலாம் யோசிக்க முடிஞ்சது? வீரா, நான் அப்படிலாம் பண்ணல. அவ பொய் சொல்றாடி. சரிடி, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நம்ம அண்ணன் மேல சத்தியம் பண்ணி இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை நீ பண்ணலன்னு சொல்லு. உன் விஷயத்துக்காக நீ எல்லாத்தையும் பண்ண துணிஞ்சிட்டல. உனக்கு அண்ணன் முக்கியம் இல்ல, நான் முக்கியம் இல்ல, நம்ம தங்கச்சி முக்கியம் இல்ல, என் பெத்த அம்மா கூட முக்கியம் இல்ல. உனக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், அது மட்டும் தானே முக்கியம். அதனால தானே நீ இப்படி இருக்க. இப்படி எல்லாரையுமே ஒதுக்கி தள்ளிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டு பழி வாங்கி நீ என்னத்தை சாதிக்க போற? நல்லவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீ என்ன லாபத்தை சம்பாதிக்க போற? வீரா, என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? நான் உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு வந்து சொல்ல போறியா? நீ பண்ண தப்ப எல்லாத்தையும் நியாயப்படுத்த போற இல்ல? எங்க சந்தோஷம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் கண்மணி. அதை தடுத்துட்டு நீ எப்படி நல்லது செய்ய நினைக்கிற? முன்னால நம்ம இழந்ததுதான் அதிகம். நீ என் கூட பிறந்தவளுக்கும் நல்லது பண்ணல, உனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த குடும்பத்துக்கும் நீ நல்லது பண்ணல. இப்படி யாருக்குமே நல்லது பண்ணாம வாழ்றது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா கண்மணி? உன் மனசாட்சி உன்னை உறுத்தலையா? வீரா, போ, போய் கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னை நீயே கேள்வி கேட்டு பாரு. உன் பின்பம் கூட உன்னை அசிங்கமா தான் பாக்கும். ச்சீ. ஒருவேளை விஜய்க்கு இந்த அசம்பாவிதம் நடக்காம இருந்திருந்தா வேற ஒரு பொண்ணை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பல. அதானே உன் பிளானு? விஜய்க்கு அப்படி நடந்ததுமே நீ உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட, அப்படிதானே? நீ ஒரு பொண்ணு தானடி, உன்னால எப்படி இப்படி தானே யோசிக்க முடியுது? நீ வாழாம இருக்க, என்னையும் வாழ விடல. சரி, இப்போ நம்ம தங்கச்சி கொல்ற அளவுக்கு துணிஞ்சு வந்துட்டால. எந்த மாதிரி மனுஷடி நீ? போ, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் இருக்கிற பக்கமே வந்துடாத. என்ன உன் தங்கச்சின்னு சொல்லாத. உன்னை என் அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு கண்மணி. வீரா, பிருந்தா, என்ன பண்றீங்க கார்த்தி? ப்ளீஸ். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கொஞ்சம் கிளம்புறீங்களா? ப்ளீஸ் வீரா, வாடி. வீரா ப்ளீஸ், பிருந்தா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன். அம்மா, நீ பிருந்தாவை கூட்டிட்டு போ.
பிருந்தா சும்மா இருங்க பிருந்தா, கார்த்தி. ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசு பிருந்தா. நான் தப்பே பண்ணல பிருந்தா. தயவு செஞ்சு என்ன நம்பு பிருந்தா. நான் இருக்கும்போது நீ எதுக்கு பிருந்தா தற்கொலை முடிவுக்கு போன? நீ செத்துட்டா நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன் பிருந்தா. மா கூட்டிட்டு போன சொல்றல. பிருந்தா பிருந்தா வா. மா மாமா ஒரே நிமிஷமா மா. போதும் பிருந்தா, தம்பி. பிருந்தா, போ. நான் சொல்றது உள்ள கேளு போ. பிருந்தா. போ. ப்ளீஸ் பிருந்தா. ஐயோ, கார்த்தி. பிருந்தா, மா. கார்த்தி. பிருந்தா, நான் சொல்றது கேளு சொன்னா பிருந்தா. புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் பிருந்தா. கார்த்தி. வீரா, ப்ளீஸ் வீரா. பிருந்தா, பிருந்தா, கார்த்தி. பிருந்தா. பிருந்தா. கார்த்தி சொன்ன பிருந்தா. புரிஞ்சுக்கோங்க கார்த்தி. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்தாதீங்க கார்த்தி. நானும் அசிங்கப்படுத்துறேன். தப்பே பண்ணது என்ன? எல்லாரும் சேர்ந்து அந்த விஜய்க்கு தாலி கட்ட வச்சிங்களே. நான் தப்பே பண்ணல வீரா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு வீரா. பிருந்தா கிட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன். அவளுக்கு என்ன நல்லா தெரியும். அவனை நம்புவா வீரா. பிருந்தா, பிருந்தா, பிருந்தா உன்கிட்ட பேசணும் பிருந்தா. கார்த்தி. பிருந்தா வெளியில வா பிருந்தா. கார்த்தி. பிருந்தா, பிருந்தா வெளிய வா பிருந்தா. கார்த்தி தயவு பிருந்தா. செஞ்சு கார்த்தி தயவு செஞ்சு இதை சொல்றது புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு போங்க. அவ உங்ககிட்ட பேச மாட்டா. இல்ல, நான் பிருந்தா கிட்ட பேசாம இங்க இருந்து போவே மாட்டேன். கார்த்தி பிருந்தா. என்ன கார்த்தி? பிருந்தா. சொன்ன புரிஞ்சுக்கோங்க. பிருந்தா வெளிய வா பிருந்தா. பிருந்தா. சொல்லு. மரா, கார்த்தி வீட்டுக்கு வந்து பிருந்தா கிட்ட பேசணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு. வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மரா. சரி அங்கேயே வர. இவனை வச்சுக்கிட்டு பிருந்தா வெளிய வா பிருந்தா. பிருந்தா வெளிய வா பிருந்தா. பிருந்தா. டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எந்திரி மேல. டேய், மேல எந்திரி. நான் பிருந்தா கிட்ட பேசணும்டா. ஏன்டா எல்லாரும் என்ன கண்ட்ரோல் பண்றீங்க? டேய் நான் தப்பே பண்ணலடா மாறா. சரிடா, நான் பேச வைக்கிறேன். ஆனா அதுக்கு இது சரியான நேரம் இல்ல. நீ எந்திரி. இங்க பாரு, பிருந்தா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. அவ ரொம்ப வீக்கா இருப்பா. இந்த டைம்ல நீ அவள்கிட்ட பேசினா இன்னும் உடஞ்சு போயிடுவா. அவ கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும், நம்ம பேசிக்கலாம். வா. இங்க பாரு கார்த்தி, அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.